Hi friends, this is Vincent. நம்ம சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்றதுக்காக நீட் கவுன்சிலிங் சொந்தமா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களோட ஜூனியர்ஸ்க்கு வரக்கூடிய ஜூனியர்ஸ்க்கு நீங்க என்ன ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நாம அடுத்த பேட்ச் அதாவது 2025க்கு நம்ம நிறைய வீடியோஸ் போறதுக்காக பிளான் பண்ணிருக்கோம். அதனால கண்டிப்பா நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல அதாவது 2025 பேட்ச் வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கை பத்தி நிறைய என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது நமக்கு வந்து எப்படா அதாவது அந்த வேகன்சி லிஸ்ட் வரும் சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. வேகன்சி லிஸ்ட் வந்தோடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அதுக்கு முன்னாடி இந்த தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிக்க போறாங்க, எப்போ முடிக்க போறாங்க, இந்த தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல நீங்க கலந்துக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நல்லா யோசிச்சு ரொம்ப தெளிவா முடிவு எடுத்துட்டு நீங்க என்ன பாத்தீங்கன்னா தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் உள்ள போகணும். ஏன்னா நமக்கு வந்து உங்களுக்கே தெரியும் செக்யூரிட்டி டெபாசிட் வந்து நமக்கு அதாவது நீங்க சீட் எடுத்துட்டு ரிசைன் பண்ணீங்க அப்படின்னா செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுக்கு இருக்காது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அது ஃபைனல் அப்படியே கொஞ்சம் எடுத்துக்குவாங்க அப்படின்னு நல்லாவே தெரியும். சீட் வந்து கிடைக்கலன்னா பிரச்சனை இல்லை, அது உங்களுக்கு வந்துடும். ஆனால் சீட் கிடைச்சிச்சு அப்படின்னா அப்புறம் அது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உங்களுக்கு தான் உண்டு பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், சரியான கைடன்ஸ் இல்லாம நீங்க வந்து போகும்போது அதாவது ஒரு நெட் சென்டர் காரணங்களை நம்பி நீங்க என்ன பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் போறீங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாய்ஸ் ஃபில்லிங் போறீங்க. நீங்க நல்லா தெளிவா நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு முடிச்சிட்டீங்க அப்படின்னா எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அதாவது ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா எனக்கு ஒரு பேரண்ட் வந்து கால் பண்ணும்போது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. என்ன பண்றது, நான் அதை இந்த எக்ஸாம்பிள் வந்து ஒரு பேரண்ட் மட்டும் இல்லை 2 பேர் இதே மாதிரி பண்ணிருக்காங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பியூர் கவர்மெண்ட்ல தமிழ்நாட்டுல ஒரு மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கு. அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க காலேஜுக்கு போடலாம்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்கன்னா செகண்ட் ரவுண்ட் ட்ரை பண்ணிருக்காங்க. அதுல பிடிஎஸ் சேர்த்து போட்டு விட்டாங்க. பிடிஎஸ் கடைசியில கிடைச்சிச்சு. இப்ப தேர்ட் ரவுண்ட்ல வேகன்சி இருக்குமா இருக்காதான்னு தெரியல. அது தமிழ்நாடு கவுன்சிலிங் பொறுத்தவரை இந்த மாதிரி சரியா கைடன்ஸ் இல்லாம அதே மாதிரி சரியா வந்து என்ன பாத்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாக் பண்ணணும். இந்த மாதிரி அவேர்னஸ் இல்லனால இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குது. அப்ப நீங்க உங்களுக்கு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா எப்ப வேணாலும் நீங்க நம்ம தொடர்பு கொள்ளுங்க. நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றது ரெடியா இருக்கும். அதனால தேர்ட் ரவுண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரவுண்டு. டீம்டு யூனிவர்சிட்டியில வேகன்சி இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா வேகன்சி இருக்கதான் போகுது. எப்படி இருந்தாலும் இன்னைக்குள்ள என்ன பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்துடும். எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து கவுன்சிலிங் வந்து 3ஆம் தேதி ஆரம்பிக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு வேகன்சி வந்துடும். அப்பயே நீங்க பாப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, அதே மாதிரி இந்த டீம்டு யூனிவர்சிட்டிக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா என்ஆர்ஐ கன்வர்ஷன்ல போட்டு நம்ம எடுக்கலாம். ஏன்னா டீம்டு யூனிவர்சிட்டி இப்போ காம்படிஷன் வந்து ஹெவி ஆயிடுச்சு. அப்ப என்ஆர்ஐ கன்வர்ஷன்ல உங்களுக்கு அட்மிஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க, நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். சரியா? ஓகே, இப்போ வந்து ஆல் இந்தியா கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அக்டோபர் 3 வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் நீங்க ஃப்ரெஷ்ஷாவே உள்ள போய்க்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் நீங்க கலந்துக்கலாம் அப்படின்னாலும் தேர்ட் ரவுண்ட்ல நீங்க ஃப்ரெஷ்ஷா உள்ள போய்க்கலாம். அதனாலதான் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 3 நடக்குது. அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங். சரியா? சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நமக்கு டைம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அக்டோபர் 5ஆம் தேதியில இருந்து 8ஆம் தேதி வரைக்கும் நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கு. சாய்ஸ் லாக்கிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா 8ஆம் தேதி ஆஃப்டர்நூன் சரியா ஈவினிங் நமக்கு 4 o'clock கிட்ட ஓபன் ஆகும். இதுல ஏதாவது சில சேஞ்சஸ் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இந்த ரவுண்டுக்கு மேக்ஸிமம் இல்ல. ஏன்னா ஏற்கனவே நமக்கு டிலே ஆகி தான் கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்கு. அதனால இதே மாதிரி இதே ஷெட்யூல்ல தான் நமக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிசல்ட் வந்து நமக்கு எப்போ வரும் அப்படின்னா 11 அக்டோபர். சரியா? 11ஆம் தேதி நமக்கு வந்து ரிசல்ட் வரும்போது ரிப்போர்ட்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா 12ஆம் தேதியில இருந்து 18ஆம் தேதிக்குள்ள நம்ம ரிப்போர்ட்டிங் பண்ணி முடிச்சிருவோம். சரியா? இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டே வேகன்சி இருக்கு. அதெல்லாம் ரொம்ப டஃப்பா இருக்கும், ரொம்ப கடினமா இருக்கும். தேர்ட் ரவுண்டே ரொம்ப கடினமா தான் இருக்கும் போது இந்த வருஷம் எப்பயுமே தேர்ட் ரவுண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபீஸ் குறைச்சிடுவாங்க, ஈஸியா நம்ம சீட் எடுத்துடலாம். ஆனா இந்த வருஷம் ரொம்ப கடினமான சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோங்கிறது நல்லாவே தெரியும். அதனால ரொம்ப யோசிச்சு தெளிவா முடிவெடுங்க. ஏன்னா ஒரு தடவை ஒன்ஸ் நம்ம தவறு பண்ணிட்டோம் அப்படின்னா அதை ரெக்டிஃபை பண்றது ரொம்ப கஷ்டமாயிரும். அதை நீங்க பாத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்கள் விடைபெறுவது உங்கள் வின்சென்ட்.